அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நாட்டில் இன்னைக்கு நீட் எக்ஸாமுக்கு எதிராக நம்ம மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம்ங்கிறது நம்ம இதனுடைய வரலாறை பார்த்தோம்னு சொன்னால், இந்த நீட் எக்ஸாம் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2016 பிஜேபி கவர்மெண்ட் தான் இந்த நீட் எக்ஸாமே நடத்துகிறாங்க. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வேணால் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி 2010 இந்த நீட்டிற்கான ஒரு வரையறையை அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க கொடுத்துட்டாங்க. அன்றைக்கு இருந்த ஒன்றிய காங்கிரஸ் அரசு 2010 இந்த நீட்டுக்கான சட்ட வரையறையை வெளியிட்டாங்க. ஆனால் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதற்கு பிறகு நீட் எக்ஸாம் 2013 இந்தியா முழுக்க நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நீட் எக்ஸாமை உச்ச நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு அதை ரத்து பண்ணுறாங்க. அதற்கு பிறகு 2016 ஒன்றிய பாஜக அரசு இந்த நீட் எக்ஸாமை நாடு முழுக்க நடத்துகிறாங்க. அதற்கு அடுத்த வருஷம் 2017 தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீட் எக்ஸாமை கம்பல்சரியாக இதை கொண்டு வர்றாங்க. இந்த நீட் எக்ஸாம் ஏன் நமக்கு வேணாம், நம்முடைய மாணவர்களுக்கு ஏன் வேணான்னு நம்ம சொல்கிறோம்னா, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இங்கே ஒரே மாதிரியான கல்வி முறை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயுமே வெவ்வேறு கல்வி முறைகள் இருக்குது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ ஒரே மாதிரி பள்ளிக்கூடங்களை ஒரே அரசு நடத்தினா பரவாயில்ல. ஒரு இதை மெட்ரிகுலேஷன் நடத்துகிறாங்க, ஒரு இதை நம்ம சிபிஎஸ்சி போர்டு அவங்க வேறு மாதிரி பாடத்திட்டம் இருக்குது. இன்னொரு பாடத்திட்டங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவங்க வேறு மாதிரி பாடத்திட்டங்களை வச்சுருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம் முழுக்க சிபிஎஸ்சியை பேஸ் பண்ணி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரே மாதிரியான பாடமுறை இல்லாததுனால எங்கேயோ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில் தான் படிப்பாங்க. அவங்க அந்தந்த மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிப்பாங்க. அந்தந்த மாநிலத்துடைய ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நீட்டை எதிர்கொள்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால தான் நம்ம இந்த நீட்டை நம்ம இதில் பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னா நம்ம பல வருடங்களாக தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இன்னும் பிற அமைப்புகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தான் தன்னெழுச்சியாக மாணவர்கள், ஏன்னா இன்னைக்கு சமீபத்தில் நடந்த நீட் தேர்வு முறைகேடாகி அந்த நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டாங்க. அதில் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களால இதை எதிர்கொள்ள முடியலை. அதனால தான் டெல்லியில் ஜந்தர் மந்தருங்கிற அந்த இடத்துல மாணவர்கள் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நீட்டினுடைய முறைகேடை நீங்கள் தடை செய்யணும். ஏன்னா இந்த வருஷம் மட்டும் இந்த முறைகேடு நடக்கலை, வருஷம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, வருஷம் இதில் ஏதாவது ஒரு முறைகேடு இதில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த முறைகேடை அந்த மாணவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நீட்டில் நடக்கக்கூடிய முறைகேடை நீங்கள் சரி பண்ணுங்க, அந்த முறைகேடு நடந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு பொறுப்பேற்கக்கூடிய அந்த அதிகாரியை நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு சற்று வேற மாதிரி, அதில் அந்த முறைகேடையும் சரி பண்ணணும், அதையும் தாண்டி அந்த நீட்டையே நீங்கள் ரத்து பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரே மாதிரி பாடத்திட்டம் இல்லை, இங்கே ஒரே மாதிரியான கல்வி முறை இல்லை, வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அந்தந்த மாநிலத்துக்குள்ள மாநில அரசு அதை நடத்திக்கிறட்டும். ஏன்னா மாநில அரசுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது. கல்வி பட்டியல்ல மாநில அரசுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. அதை ஒன்றிய அரசு பறிக்குது. சமீப காலமாக இந்த ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மாநில அரசிற்கான உரிமையை சரியாக வழங்குறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாநில அரசிற்கு தெரியும், அந்தந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர்களுக்கு தெரியும் அங்கே உள்ள மாணவர்களுடைய கல்வி நிலை என்ன, இந்த மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் சரியா வருமா. நீட்டை நீங்க ஒரு ஆப்ஷனா வைக்கலாம், அதை எழுதி நீங்க நேஷனல்ல எங்க வேணா போய் படிக்கலாம், எந்த மாநிலத்துல வேணா மருத்துவக் கல்லூரி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வேணா நீங்க கொடுக்கலாமே தவிர அதை கட்டாயமாக்க கூடாது. கட்டாயமாக்குனா பல விபரீதங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். மாணவர்கள் மாணவிகள் தற்கொலை செய்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் இல்லை, ஒரே மாதிரியான கல்வி முறை இல்லை. எங்கேயோ டெல்லியில படிக்கக்கூடியவனோ, டெல்லியில ஏதோ ஒரு பள்ளியில படிக்கக்கூடியவனோ, அல்லது உத்தரப்பிரதேசத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறவனோ, தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறவனோ வேற மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கு. ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டு அதற்கு நீங்கள் ஒன்றிய அரசே எல்லா பள்ளிக்கூடத்தையும் நடத்தும், 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் இனிமே ஒன்றிய அரசு தான், தனியாருக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்கள் இந்த நீட்டு இல்லை இன்னும் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணா நீங்கள் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முதல்ல ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். அதற்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால தான்
மாநில அரசு அதை நடத்திக்கிறட்டும். மாநில அரசுக்கு நீங்க அதை ஒரு ஆப்ஷனா கொடுத்துருங்க. நீட் அவங்க நடத்தினா நடத்தட்டும். அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டசபையில எம்எல்ஏக்கள் அதற்கு வாக்கெடுப்பு நடத்திக்கிடுவாங்க. நீங்க ஒன்றியத்துல எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள எங்கேயோ ஒரு மூலையில உள்ள மாணவனுடைய கல்வியை நீங்க தீர்மானிக்க முடியாது. அதனால இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த நீட் எக்ஸாம் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா 12வது மார்க்கை வச்சுதான் காலங்காலமா, அதாவது சுதந்திரம் வாங்கினதற்கு பிறகுல இருந்து இந்த 12வது மார்க்கை வச்சுதான் மருத்துவ படிப்பை இங்க உள்ள தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இல்ல இன்னும் பிற மாநிலங்களாக இருந்தாலும் இந்த 12வது வகுப்பில் உள்ள எடுத்த அந்த மார்க், அந்த மதிப்பெண்ணை வச்சுதான் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. ஸோ நீங்க அதையே தொடர்வதற்கான ஒரு வழியை ஒன்றிய அரசு கொண்டு வரணும். இந்த நீட்டை முழுவதுமாக ரத்து செய்யணும். இன்னைக்கு அந்த கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி ராஜினாமா செஞ்சிருக்காரு. அது மட்டும் போதாது, இந்த நீட்டை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும். அதுதான் மாணவர்களுக்கான எதிர்காலம் அப்பொழுதுதான் நல்லா இருக்கும்.